ரெடி பண்ணி கொடுத்து அமிச்சாச்சுல, ஆமா. நீங்க போய் சீக்கிரம் உங்க பையனை கூப்பிட்டு சாப்பிட சொல்லுங்க. நானா? பின்ன நானா? அதுக்கு இல்லம்மா, இது வரைக்கும் நான் அவனை கூப்பிட்டதே இல்ல. அப்படியே கூப்பிட்டாலும் பானுதான் கூப்பிட்டு சாப்பிட சொல்லுவா, இல்லனா அவனே வந்து சாப்பிடுவான். இப்போ நான் போய் கூப்பிட்டேனா அவன் தேவையில்லாம என் மேல சந்தேகப்பட மாட்டானா? அதுவும் இல்லாம அவன் என்ன சின்ன குழந்தையா? அவனுக்கு பசிச்சா அவனே வந்து சாப்பிட போறான். பாட்டி, நான் ஆசாசியா கேட்டு சமைச்சிருக்கேன். அது அப்புறம் அப்பா சாப்பிடாம போயிட்டாருனா அவன் எதுக்கு சாப்பிடாம இருக்க போறான்? அதெல்லாம் வந்து சாப்பிடுவாமா? அதெல்லாம் எனக்கு தெரியாது பாட்டி. நான் சமைச்சுதான் அப்பா இப்ப சூடா சாப்பிடணும். அப்பதான் என் மேல இருக்கிற கோவம் எல்லாம் குறையும். புரிஞ்சுதா? ஐயோ, அதெல்லாம் தெரியாது. போங்க போங்க பாட்டி. போங்கன்னு சொல்றல, போங்க. ரஞ்சினி, பிச்சிருவேன். போங்க போ ரஞ்சினி, பயமா இருக்கு. போங்க. இரு கூப்பிடுறேன். சாப்பாடு ரெடியா இருக்கு, வாங்க எல்லாரும் சாப்பிடலாம். எங்கடா உங்க அப்பா? உட்காருப்பா. என்ன பாட்டி, திடீர்னு என்னைக்கு இல்லாம எல்லாரையும் சாப்பிடுவாங்கன்னு ஏலம் போட்டு கூப்பிட்டு இருக்கீங்க? என்ன பிளான்? இவன் வேற எப்ப பார்த்தாலும் சிஐடி வேலைய பாத்துக்கிட்டு கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருப்பான். ஒழுங்கா சாப்பிட வேண்டியது தானே? என்ன பாட்டி, நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீங்க எதுவும் பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஆமா, சொல்லிட்டா மட்டும் நீ அப்படியே கேட்டுக்க போறியா? நான் கேட்டுக்கிட்டு தானே இருக்கேன். இன்னைக்கு என்ன விசேஷம்? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டோம்னா உங்க அப்பாவுக்கு கோவம் வராதுன்னு ராசி பலன்ல போட்டிருக்கு. அதான் கூப்பிட்டேன். போதுமா? வாயை மூடிக்கிட்டு சாப்பிடு.